ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி ஆடிப்பூரம், இன்றைக்கி ஆடி 12. அதனால் அம்மனுக்கு ஆடிப்பூரம் வளைகாப்பு பண்ணுவாங்க. அதுக்கு இப்போ நைவேத்தியத்துக்காக புளிசாதம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த இவ்வளோ சைஸுக்கு ஒரு நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புளியை ஊற வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் இந்த பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். என்ன பண்ணுறது, ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க, கதன்னு. இந்த பொடி நம்ம எவ்வளோ வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா எப்போ வேணாலும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு புளியை கரைச்சி இந்த பொடியை தூக்கி போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா புளி சாதம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப தீயக்கூடாது. ஒரு மாதிரி ஸ்மெல்லு அழகாக ஒரு வாசனை பார்த்திங்கன்னா வெந்தய வாசனை வந்துடும். எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த பொரியுதில் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பாருங்கள், எண்ணெய் ஒரு 15 மிளகு இருக்கும், அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். மிளகு போட்டு தெரிக்கும், பார்த்து. அதே டைமில் அது எப்படி தீயுதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பாருங்கள், தெரிக்குதா. அடுத்து கடலைப்பருப்பு. இதுதான் கடலைப்பருப்பு தான் மெயின். ஏன்னா புளிசாதத்துக்கு அந்த பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த கடலைப்பருப்பு தான் திக்னஸ் தரும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா குமுக்கெல்லாம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் எண்ணெய். அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை. அதே எண்ணெயிலே வறுத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக வறுக்கும் பாருங்கள். நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிருக்கா. அப்போ இதோட நம்ம எடுக்கிறோம். இதுக்கு மேலே தான் தீஞ்சு போயிடுச்சு, சரிங்களா. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டோம். கடாயில் பாருங்கள், எண்ணெயே இல்லை. நம்ம சாதத்துக்கு தேவையான நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். வெறும் கடாயில் தான் போட்டிருக்கேன், சரியா. போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சடன்னு நல்லா சவுண்டு வரட்டும், சடன்னு. அப்போ எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடுங்கம்மா. பார்த்தீங்களா சவுண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வறுத்தாச்சு. வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இப்போ வறுத்து எடுத்தாச்சு. லேசாக ஆறட்டும். இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வறுக்கிறதுக்கும் புளி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். நான் புளி போடும்போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா குழப்பம்னு வந்துருச்சு. நம்ம இப்போ புளி கரைச்சதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளியை ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த சக்கை இந்த ஓடு கிடலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம க்ளீனாக வடிகட்டி எடுத்து வந்துட்டேன். இப்போது நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் புளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். முன்னாடி வறுக்கும்போது கூட நம்ம ஏதாவது ரீஃபண்ட் ஆயில் ஏதாவது ஊற்றிக்கலாம். ஆனால் இப்போ தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம், சரிங்களா. பிறகு நான் ஒரு 1/2 பாட்டில் மேலே எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ச்சி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிக்கணும். இப்போ கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம்.
தாராளமாக நான் 150 நல்லெண்ணெயாவது ஊற்றிருப்பேன். இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப தீயவும் கூடாது கடலைப்பருப்பு, தீர்தான் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த புளியை ஊற்றிடும். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து புளி கரைசும் போது கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்தீங்களா, அடுத்து இப்போ உப்பு போடுறேன். பத்துலனாலும் உப்பு டேஸ்ட் பண்ணி போட முடியாது, ஏன்னா இது வந்து கோயிலுக்கு பத்துனாலும் பத்தாமல் இருந்தாலும் முடியாது. இப்போ நல்லா கொதிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்புறமேட்டு நம்ம போய் இந்த இதை ஆறிடுச்சு, இதை போய் நம்ம பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா பொடி அரைச்சி எடுத்து வந்த மாதிரி சரிங்களா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக, இப்போ நான் ஸ்பூன் சைஸு பெரிய ஸ்பூன் தான் இது, இதெல்லாம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுருவேன். போட்டு கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நல்லா கொதிக்கணும். சரியா, நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, இப்போ இதெல்லாம் சுண்டி வருது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மேலே வரணும். சரிங்களா, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்தால் தான் இதோட ஃபினிஷ் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போ மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேன். சில பேர் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சோம் பார்த்தீங்களா, அப்போயே வேணால் போட்டுக்கலாம். ஆனால் வந்து எனக்கு போட்டாக்கா அந்த புளிப்பு எல்லாமே வந்து இந்த வேர்க்கடலை அப்சர்வ் ஆகிடுமா, அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னாக்கா நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, எண்ணெய் மேலே வந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 மாதத்துக்கு கூட நம்ம வச்சுருந்து வெளில வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாதம் எப்படி கலர் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் உப்பு போட்டுருக்கோம், சாப்பாட்டையும் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெய் பாருங்கள், அப்படி தெரியுதா, எண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக இப்போ வந்து தூவி விட்டுருவேன். இந்த தூவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். ஓகேவா, உண்மையாக நீங்கள் டேஸ்ட் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இதோட பேஸ்ட் வந்து நான் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை என்ன பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரைக்கு ஒரு சாப்பாடோட ஒரு சாப்பாடு ஒட்டவே இல்லை பாருங்கள், தெரியுதா. இது எதுக்குன்னா நம்ம எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான்
சாதமும் ரொம்ப குலையாமவும் எடுத்துக்கணும். கொஞ்சம் பேஸ்ட் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு இதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா கோயிலுக்குள்ள உப்பு ஒரு அளவுக்கு போட்டாச்சு. இதை வந்து நம்ம கோயிலுக்கு எடுத்துகிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், தேங்க்யூ. இப்போ புளியோதரை பேஸ்ட் அந்த வீடியோ வந்து ஃபுல் லிங்க் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் மணலி மார்க்கெட் சேனலில் வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.